தமிழகத்தில் 2026 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறாரா? மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஒன்று நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் என்று சொன்னால் அதை நம்மால மறுக்க முடியாது. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலிலேயே தமிழகம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெற வேண்டும். ஓகேங்களா? 2026 அந்த பொலிட்டிக்கல் கம்பெனியன் எப்படி இருக்க போகுதுன்னா, தளபதி விஜய் வருகிறார், உறுதியாக வருகிறார். பட் வாக்குகளை பிரிப்பார், அதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போன்றவர்கள், மற்றவர்கள் போன்றவர்கள் வாக்கை பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் போன்றவர்கள் தனியாக நின்று சாதித்திருக்க முடியாது. நின்று இருக்கலாம், சாதித்திருக்கலாம். சில தொகுதிகளில் மட்டுமே முடிவுகளால் நம்மால் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். ஆனால் நிறைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில் ஏகப்பட்டது இருக்கு. 2026லேயே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க வேண்டிய அனைத்து விதமான சூழல்களுமே இருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை வச்சோம்னா ஓரளவு நம்ம நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுடைய டிஎம்கே நினைச்சிருக்காங்களான்னு தெரியல. மேபி நினைத்திருக்கலாம். நினைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்துடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு தங்களுடைய கூட்டணி முடிவை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்திற்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்படுகிறார்களா என்பதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஸோ 2026ஆம் ஆண்டு தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அப்படின்றது முடிவாகிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற ஒரு விதமான விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் இருக்குது. ஸோ அதை ஒன்றொன்னா A to Z பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். பாஜகவோடு கூட்டணி வைக்கின்ற கட்சி நிச்சயமாக நாசமாக தான் போகும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? டிஎம்கேக்கு. ஸோ அதெல்லாம் மாறும்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றிகள், வணக்கங்கள்.